வணக்கம். நம்ம சேனல்ல வயசானவங்களும் நெறைய பார்த்து ஃபாலோ பண்றனால, அவங்களும் ஈஸியா பண்ண முடியற உள்ள ஈஸி எக்சர்சைஸ் அடிக்கடி போஸ்ட் பண்ணிட்டுருப்போம். ஈவன் ரொம்ப ஒபீஸா, ஹெவியா இருக்கேன், பாடி வெயிட் அதிகமா இருக்கு, என்னால ஹெவியானதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறவங்களும், இந்த பிகினர் எக்சர்சைஸ பண்ணலாம் அப்படிங்கிறனால இடையில போட்டுட்டே இருப்போம். இன்னைக்கு என்னால நின்னு கூட எக்சர்சைஸ் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறவங்க, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது உட்காந்துட்டே எக்சர்சைஸ் பண்ணலாம். இல்ல இந்த எக்சர்சைஸ ஃப்ளோர்ல என்னால உட்காந்து பண்ண முடியாதுன்னா, நீங்க நீங்க பெட்லயே வந்து இந்த சீட்டட் எக்சர்சைஸ ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 10 எக்ஸர்சைஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பண்ணலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்ற ஒரு சில விஷயங்கள், நீங்க முதல் முறையே என் சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி பிகினர் எக்ஸர்சைஸ் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸர்சைஸ் சொல்லி கொடுக்குற விதம் பிடிச்சிருக்கு, என்னோட கிளாஸ்ல நீங்களும் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபிட்னஸோடது லேடிஸ்க்கு மட்டும் உள்ள குரூப் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு. அதுக்குமே இதே நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸசைஸில் வார்ம் அப் பண்ணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு 4-5 மூவ் கூட ஒரு 7-8 டைம்ஸ் நீங்கள் பண்ணிட்டாலும் போதும். ஸோ சீட்டட்னு சொன்னேன், உட்காந்து பண்ணும்போது என்னென்ன பண்ணலாம்? ஜஸ்ட் உட்காந்துட்டே நீங்கள் நெக் ரொட்டேஷன் பண்ணலாம், ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ சைடு பெண்ட் இப்படி சும்மா ஒரு 4-5 தடவை பண்ணலாம். ஸ்பைன் ட்விஸ்ட் இப்படி திரும்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜஸ்ட் இப்படி சும்மா ஒரு மூமெண்ட் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் இப்படி நீங்கள் கொடுத்துட்டு ரெடி பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், கால் 2 இப்படி முன்னாடி வச்சுருக்கோம், 2 கையும் சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. கை கீழே வச்சுருக்கீங்க, 2 முட்டியும் ஒரே சைடு திருப்புறீங்க, மேலே வரீங்க, ஒரே சைடு அப். ஸோ ஒரு பட்டு இப்படி டர்ன் ஆகிருக்கு, தென் ஸ்ட்ரெயிட் ஆகுது, ஸ்ட்ரெயிட். ஈஸி எக்ஸசைஸ்னால் எப்பவும் சொல்கிறது தான், நிறைய ரெப்பிட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 25 ரெப்பிட்டேஷன் 30 ரெப்பிட்டேஷன் கூட பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. அத்தனை தடவை பண்ணிவிட்டு 1 or 2 செட்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, காலோட சோல் உள்ளங்கால் 2யும் சேர்த்து வச்சு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க முடிஞ்ச அளவுக்கு. அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். ஸோ இப்படி பண்ண நம்ம காலை அப்படியே முன்னாடியே மூவ் ஆகிட்டே வரும். ஸோ இடையில திரும்ப உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே எப்பவும் சொல்கிற மாதிரி உங்களோட ஆப்ஸ் டைட் நல்ல லூஸ் அப்படி வச்சு விடாமல் நல்லா உள்ளே இழுத்து வைங்க. ஆனால் மூச்சு நார்மலாக விடுங்க. இது ரெண்டாவது. மூணாவது எக்ஸசைஸ்க்கு காலை நல்லா நீட்டி அப்பர் பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காருங்க. ஈவன் தரையில் உட்காரும்போது இப்படி உட்கார முடியல, நான் இப்படி போகிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்பர் பாடிக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக நீங்கள் வாலில் சாஞ்சு உட்காந்துட்டும் கூட இந்த எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? 1 by 1 நீ ஹக் பண்ணுறீங்க. 1 by 1 பாருங்கள். இந்த காலை அப்படி இழுத்து வைக்கும்போது வயிற்று பக்கத்தில் வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் விழும் உங்களோட மிட் செக்ஷனுக்கு. 1 by 1 நீ ஹக். அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுறோம்? இதையே நல்ல கால் வைடாக வச்சுருக்கீங்க, வைட் லெக்கில் வச்சுட்டு நீ ஹக், வைட் லெக், நீ ஹக், வைட் லெக், சீட்டட் நீ ஹக். நல்ல வயிற்றில் ப்ரெஷர் விழற மாதிரி நல்லா அமைக்கி வச்சுருக்கோம். வைட் லெக், நீ ஹக். அடுத்து 5வது எக்ஸசைஸ், நீங்கள் காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கீங்க. அகெயின் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே நீ ஹக். இங்கேருந்து நல்லா காலை ஃப்ளோரில் டச் ஆகிற மாதிரி கொண்டு போங்க. தென் ஸ்ட்ரெயிட் நீ ஹக். அந்த காலை நல்லா ஃப்ளோரில் போய் டச், தென் ஸ்ட்ரெயிட் ஹக், டச் அண்ட் ஸ்ட்ரெயிட். லாஸ்ட் டைம் நான் செஞ்சு மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் நிறைய ரெப்பிட்டேஷன், நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரெப்பிட்டேஷன் ட்ரை பண்ணு. அகெயின் வைட் லெக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? சிம்பிளாக அதே சைடில் கை போய் ஆங்கிளில் டச் பண்ணுறீங்க. இது முடிஞ்சோடனே இப்போது ஆல்டர்னேட் கை, ஒரு கையை பின்னாடி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க, இன்னொரு கையை முடிஞ்ச அளவுக்கு நீ கொண்டு போய் ஃபார்வேர்டு. இம்மீடியட்டாக உடனே வந்து போய் ஃபோர்ஹெட் போய் நீல டச் ஆகிடாது. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் பண்ணுங்கள். இங்கே வரைக்கும் முடியுதுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் போக போக உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி கூடும்போது நல்லா போய் டச் பண்ண வரும். அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் அதே வைட் லெக்லேயே இருக்கட்டும். கை 2யும் லாக் பண்ணிக்கோங்க. சக்கி போஸ் மாதிரி பண்ண போகிறோம். நல்லா எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ஃப்ரெண்டில் வாங்க. எவ்வளோ முடியுமோ ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி. பேக்கில் வரும்போது கொஞ்சம் உங்கள் அப்பர் பாடியை பேக் கொண்டு போங்க. ஸோ தட் கோர் இன்னுமே வந்து என்கேஜாக இருக்கும்.
இது பாதி ரெப்ஸ் ரைட் சைடு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா ஆன்டி கிளாக் வைஸ். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட் அண்ட் கொஞ்சம் பேக். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட் அண்ட் கொஞ்சம் பேக். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இதே மாதிரியே ஒயிட் லெக்லேயே இருந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் எவ்வளோ முடியுதோ ஃப்ரெண்டில் கை வச்சு வாக் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறீங்க. ஃபார்வர்ட் பெண்ட், தென் பேக் வாக், ஃப்ரண்ட் வாக். எவ்வளோ முடியுதோ ஃபோர்ஹெட்டை தரையில் போய் டச் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி கொண்டு போகிறோம். இந்த இடத்துல ஒரு பில்லோலாம் வேணும்னா கூட நீங்கள் ஃப்ரண்டில் வச்சுக்கலாம். பேக், கை வச்சு ஃப்ரண்ட், பேக். 9 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம 10th எக்ஸசைஸாக பார்க்க போகிறது, மேட்டோட ஒரு எண்டில் இப்படி இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் பட் வாக் பண்ணிவிட்டு நல்லா ஆப்ஸ் டைட்டாக வைங்க. இதில் இன்னுமே உங்களுக்கு நல்லா கோர் என்கேஜாக இருக்கும். உங்கள் மிட் செக்ஷன் நல்லா டைட்டாக இருக்க ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டில் போகிறீங்க. அப்படியே ரிவர்ஸ் பட் வாக், பேக் வரீங்க. இது ஸ்டார்டிங்கில் உங்களால் எவ்வளோ ரெப்பிட்டேஷன் முடியுதோ அவ்வளோ மட்டும் பண்ணுங்கள். போக போக ரெப்பிட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஃப்ரண்டில், பேக்கில், ரிலாக்ஸ். அப்போது வார்ம் அப்புக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒரு ரொட்டேஷன்லாம் கொடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஜஸ்ட் உட்காந்துருக்கீங்க, இது முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக நீங்கள் சைட் ஸ்ட்ரெச் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 20 to 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த சைடு, அடுத்து முடிஞ்சால் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பெண்ட் எங்கே வரைக்கும் முடியுதோ இதே ஒரு 20 to 30. ஸோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது ஆல்வேஸ் அதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ், அதாவது வார்ம் அப், நம்ம பாடியை ரெடி பண்ணுறக்காக பண்ணுறதுன்றனால அது கண்டினியூஸாக பண்ணிகிட்ருப்போம். இது ஹோல்ட் பண்ணி பண்ணுவோம். இந்த மாதிரி ஜஸ்ட் ரிலாக்ஸாக ஒரு 2-3 ஸ்ட்ரெச் பண்ணி முடிங்க. சூப்பராக ஃபீல் ஆகும். நீங்களும் டைம் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.